எப்பொழுதும் குடும்பத்தில் மூத்த பிள்ளைகள் மிகவும் சீக்கிரமாக வளர்ச்சி அடைவதோடு சற்று விவேகமாகவும் இருப்பார்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதோடு சவால்களையும் ஏற்கக்கூடியவர்களாக விளங்குவார்கள் என்பது இன்றைய வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியின் சாதனையாளரின் கருத்து. தாம் கூறியதை நிரூபிக்கும் வகையில் தமது ஆரம்ப கால அனுபவங்களை கொண்டு ஒரு வர்த்தக வட்டத்தையை உருவாக்கியதோடு மின் வர்த்தகம், பல்முனை வர்த்தகம், தொலை தொடர்பு போன்ற பல்வேறு வகையாக தமது வர்த்தகத்தை வகுத்திருக்கிறார். தமது குவெஸ்ட்நெட் நிறுவனத்தின் வழியாக 140க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் தங்க நாணயம் பரிவர்த்தனையை அறிமுகம் செய்திருக்கிறார். வர்த்தகம் மீது அற்புதமான ஆன்மீகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் விஜய் ஈஸ்வரன் தான் இன்று நமது சாதனையாளராக வலம் வரவிருக்கிறார். 1984ஆம் ஆண்டில் தி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிக்ஸில் சமூக பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1986ஆம் ஆண்டில் சவுதர்ன் இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் வர்த்தக நிர்வாக துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். பெல்ஜியத்தில் கட்டுமான பகுதியில் வேலை செய்தது, பிரான்சில் திராட்சை பழம் பறித்தது மற்றும் லண்டனில் வாடகை கார் ஓட்டியது போன்ற பல வேலைகளை இவர் செய்திருக்கிறார். திறமையான பேச்சாளரான இவருக்கு பல பல்கலைக்கழகங்கள், வர்த்தகம் மற்றும் நிர்வாக தலைமைத்துவ கூட்டங்களில் உரை நிகழ்த்திய அனுபவம் உண்டு. 2007ஆம் ஆண்டில் உகாண்டாவில் நடைபெற்ற காமன்வெல்த் வர்த்தக கருத்தரங்கில் உரை நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த ஸ்பியர் ஆஃப் சைலன்ஸ் மற்றும் இந்த திங்கிங் ஜோன் போன்ற புகழ்பெற்ற புத்தகங்களை எழுதிய டாக்டர் விஜய் ஈஸ்வரன் இயற்கைக்கு ஏற்றவாறு மற்றவர்கள் தங்கள் லட்சியத்தை அடைவதற்கு உதவ வேண்டும் என்ற உணர்வு பூர்வமான லட்சியமே தாம் இந்த புத்தகங்களை எழுதியதின் நோக்கமாகும். புகழ்பெற்ற எழுத்தாளர், திறமையான பேச்சாளர், வள்ளலான இவர் ஆழமான கலாச்சாரம் மற்றும் நன்னெறி கூறுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு வர்த்தகராகவும் விளங்குகிறார். மனித நேயமிக்க நமது இன்றைய சாதனையாளரான சிவாய் குழுமத்தின் தலைமை நிர்வாகி டாக்டர் விஜய் ஈஸ்வரன் தமது பணிகள் நமக்காக ஒரு நாள் ஒதுக்கி தமது கடந்து வந்த வெற்றி பாதை மற்றும் சுவாரஸ்யமான அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். டாக்டர், வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், உங்களுடைய நேரடி சுயமாக நீங்க ஆரம்பித்த நேரடி விற்பனை நிறுவனம் தற்சமயம் 160 நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால் இ காமர்ஸ், மல்டி லெவல் மார்க்கெட்டிங்,
மற்றும் நேரடி விற்பனை, இது மூன்றையும் வந்து இப்போ ஒரு குடையின் கீழ் வந்து நீங்கள் வந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படிதான் சொல்ல முடியும். அதோட அனுபவங்களையும் நீங்க சந்தித்த சவால்களையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? நான் இது சொந்தமா செஞ்சது இல்லை. கன பேர் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஆரம்பிச்சது ஒரு 12 பேர்கிட்ட. ஸோ எல்லாருக்கும் நான் முதல் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் இருந்தால் அவங்களால தான். சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சொல்லுவாங்க, அந்நேரத்தில் அவங்களே பகவானின் கிருபையால் தானாலே உண்டாக்கி தானாலே வந்து அந்த சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலையில் சேர்ந்து நாங்கள் சேர்ந்து இதை ஆரம்பித்தோம். இந்த மூன்று பிஸ்னஸும் இ-காமர்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் டைரக்ட் சேல்ஸ் ஒரே ஒரு கட்டைக்கு கொண்டு வந்தது காரணமே, நான் ஐடி பேக்ரவுண்டோட ஆரம்பித்தேன். மற்றவங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்டு வந்தவங்கள். ஸோ நாங்கள் சேர்ந்து இது மூன்றும் சேர்ந்து ஒரு தனிமுறையாக முதலாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் என்று, இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் என்று முயற்சி பண்ணோம். அதுக்காக தான் நாங்கள் முதல் ஹாங்காங் போனோம். சீனமொழியில் மேண்டரின்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு எழுத்து இருக்கு. அதே எழுத்து கிரைசிஸ்க்கு பாய்க்கிறது. அப்படி இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பத்துக்கு ஒரு எழுத்து இருக்கு. அதே எழுத்து கிரைசிஸ் என்றால் ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஒரு ஆபத்து அப்படின்ட்டு. ஸோ ஆபத்து வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா அதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு அர்த்தம். என் சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் வந்தது. ஏனென்றால் அந்நேரத்தில் அந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் அவ்வளோ மோசமாக இருக்க சமயம் எங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபீஸ் பில்டிங் இருக்கவோ இல்லாட்டி ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கிறது ஒரு கொஞ்சம் சுலபமான காரியமாக போச்சு. கொஞ்சம் எங்களுக்கு அஃபோர்டபுளாக வந்தது. So when the opportunity came, there was an opportunity that was brought about where we needed to set up our own multi-level marketing at that time. My partnership with him was already there, and I just did whatever that was needed, from opening up, doors, getting application forms from our customers. We did pretty much everything from the very beginning. And our relationship in terms of partnership was only brought about, meaning it was made into black and white. This was like after 2 years, when the lawyers came in, they put everything on paper. But from the very beginning, our partnership was just pretty much on the handshake. I trusted him. Like, I didn't care what he was going to give me at all, But he's such a very fair person that, he shared with me equally what was deserving for me at that time. Although I didn't realize that I deserved it. I felt I didn't deserve it because I just did what I had to do at that time. Hong Kong was logically a good place to be because it is probably arguably one of the freest economies on the planet even till today. And it is an international city in every sense of the word. But I also believe very strongly in the fact that in every crisis there is an opportunity.
All right. So there was two things happening at the time. One was the handover of Hong Kong from Great Britain to China, and at the same time there was the internet bubble burst that happened in '97. A combination of these two things resulted in a lot of people fleeing Hong Kong in '98. So it actually made it possible for us to move into Hong Kong, which is a very expensive location otherwise, and start in a very good location and hire people, because there were a lot of people without jobs at the time. So we needed that. So that gave us a tremendous edge. So we moved in when everyone moved out. And that's always been our practice to date. The world is changing. Question is, are you changing with it? Just went like that. This is the cutting edge. I need to change. I want change. I need to be better. I need to be smarter. I need to be faster. I need to live life. If only I was this close. We don't learn from our mistakes. Sleep is something that only gets in the way. There's one thing that you also need to know. Nobody does anything alone. What would be the essence of networking? Networking is in service. Service is about giving, not taking. It has to come from here. Par excellence in service. You will never fail. Just in an instant, everything has changed. Do you want to remain where you are? You cannot get one without giving the other. டாக்டர், இப்போ நாட்டில் உள்ள ஒரு சில தொழில் முனைவர்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஒரு குடையின் கீழ் பல நிறுவனங்களை நிறுவுறது ஒரு அது மூலதனமான அந்த ஒரு தொழில்துறைக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அது மேனேஜ்மெண்ட்ல அது ஒரு தனி நம்பிக்கை, ஒரு ஐதீகம்னு சொல்லலாம். ஆனால் என்னோட சொந்த அனுபவத்தில் நாங்கள் வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வேறு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் எனக்கு அது அந்த பிஸ்னஸோ அந்த தொழிலோ இல்லாட்டி அந்த பொருளோ முக்கியம் இல்லை. ஆனால் அந்த மக்கள், அந்த ஆட்கள், அவங்கள தேடி பிடிக்கணும். முக்கியமான அவங்க அனுபவத்தோடு கொண்டு வா, அவங்களோட திறமை என்ன, அனுபவம் என்ன, அந்த தொழிலில் என்ன அனுபவம் என்ன திறமை இருக்குது, அப்படி அந்த நாட்டில் என்ன தொடர்பு இருக்குது, அதெல்லாம் பொதுவாக பார்த்துட்டு அவங்கள கொண்டு வர்றது. அவங்கள வச்சு தான் நான் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறது. எனக்கு நம்பிக்கை ஆட்கள் மேல். நாங்கள் இ-காமர்ஸ் கம்பெனி தானே ஆரம்பித்தோம். அதாவது இ-காமர்ஸ் என்றால் எங்களுக்கு ஒரு பவுண்டரி, ஒரு பார்டர் அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் குளோபல் வில்லேஜ் ஒரு கான்செப்ட் வேலை செய்கிறோம். இங்கே இருந்தாலும் உலகத்தில் ஒரு ஜெர்மனிலேருந்து ஹாங்காங்கில் பேக்கேஜ் பண்ணி, அதிலிருந்து சிங்கப்பூருக்கு கோலாலம்பூருக்கு திரும்பி கொரியர் பண்ணி, அது போய் கென்யா, ஆப்கானிஸ்தான், கானா, இங்காவது போய் அந்த கஸ்டமரோட வீட்டு வாசல் படிக்கு வர நாங்கள் அனுப்புகிறோம். இது இந்நேரத்தில் முடியும். இந்த குளோபலைசேஷன் மூலமாக செய்ய முடியும். அதான் நாங்கள் ஒரு கம்பெனியாக இது செய்கிறோம். நாங்கள் ஒரு குளோபல் கம்பெனி. ஸோ எங்களுக்கு வேறு நாட்டுக்கு போகிறது அது ஒரு வேறு மாநிலத்துக்கு போகிற மாதிரி. In our core business, in our e-commerce marketing business, the main concept that Dato' wanted to share with everyone was creating global entrepreneurs. And what he did was he brought an opportunity to the average person out there, gave someone who had nothing an opportunity to build himself, build his family into a successful global business. And we have successfully created many millionaires around the world. And it was Dato' who made it possible, because he believed when we did not believe, and it's sometimes difficult to believe when you don't have anything, but if you have faith and work really hard, okay, anything is possible. And I think we are proof of that as a group, and Dato' as an individual.
கஸ்டமர்ஸ் என்ன விரும்புகிறாங்கன்னு நாங்கள் பார்க்க வேண்டும். அவங்கள்தான் முதல் பார்க்க வேண்டும். அவங்களுக்கு இப்போ ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், எங்களுக்கு திரும்பி வருது ட்ராவல் பேக்கேஜஸ் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஊருக்கு அவங்க போகணும் என்றால் அதில் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நாங்கள் உண்டாக்கி கொடுக்க முடியும் என்றால் அது எங்களுக்கு தெரிஞ்சோடனே நாங்கள் அதை ஆரம்பிப்போம். எங்களுக்கும் ஒரு திறமை வருது, இதில் எப்படி என்ன செய்யணும்னு தெரிஞ்சோடனே நாங்கள் சொந்தமாக ஒரு ட்ராவல் பேக்கேஜை உண்டாக்கி அவங்களுக்கு அதை நாங்கள் விற்க ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு கான்ஃபரன்ஸ்க்கு மேலே மட்டும் இல்லை, அவங்க ஹாலிடே போகிற சமயம், அவங்களோட வெக்கேஷனுக்கோ எங்கேயோ வெளியூருக்கு போகணும், யாத்திரை எப்படி அப்படின்னு போகணும் அப்படின்ட்டு அந்த நோக்கத்தில் வந்து கேட்க நாங்கள் அதுக்காக ஒரு பேக்கேஜ் ஆரம்பித்தோம். ஸோ ஒன்றுக்கு மேல் ஒன்று பேக்கேஜாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலும் வாங்க போயிட்டோம். அது பிகாஸ் அந்த ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருந்தது. ஸோ ட்ராவல் ஆரம்பித்து ட்ராவல் பேக்கேஜஸ் ஆரம்பித்து ஹோட்டல் ரிசார்ட்ஸ்க்கு போயிட்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்க்கு போயிட்டோம். ஒன்றா திரும்பி போயிட்டே இருந்தோம். இப்போ கடிகாரம் வைங்களேன். கடிகாரம் நாங்கள் முதல் ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்தோம். முதலாவது நாங்கள் சொந்தமாக செஞ்சது, மற்ற சப்ளையர்ஸில் போய் வாங்கி கொடுத்தது. அதுக்கு பிறகு நாங்கள் சொந்தமாக சுவிட்சர்லாந்துக்கு போய் சுவிஸ் வாட்ச் கொண்டு வரணும் என்று சுவிட்சர்லாந்து கொண்டு வந்தோம். அது போக நாங்கள் அந்த குவாலிட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்க நாங்கள் சுவிட்சர்லாண்டில் போய் அந்த ஒரு சுவிஸ் வாட்ச் கம்பெனியை வாங்கிட்டோம். சொந்தமாக நாங்களே செஞ்சு மலேசியாவில் ஒரு மலேசியன் சுவிஸ் வாட்ச் கம்பெனி இருக்குன்னு இப்போ பெருமையாக சொல்லலாம். We always believed in quality above quantity, and that has always taught us to be very particular about how we develop the business. I joined the company in the year 2000. Dato' Vijay opened this Malaysian office as his second office worldwide. Today, after 10 years, we have over 20 offices globally. We have various subsidiary companies which are public listed. Our database of customers number 6 million people worldwide in about 180 over countries. We've had our ups and downs, and very much the leadership of Dato' Vijay was what really saw us through, because as much as I've worked for him for the last 10 years, he's never made me feel like an employee. So he's always been a driving force, a motivational figure, and he really led by example, because and that's hard to come by. Another reason why I'm grateful for my relationship with Dato' Vijay is the fact that he is a man who truly believes in the gift, in the talent, in the good in people, and that he has espoused in his mission, life mission, which is rhythm, raise yourself to help mankind. He's done that first with himself by truly pushing the boundaries and continuously pushing himself to become better, and therefore by association I don't have any choice but also try to follow suit and also get better myself. And so I must say that this past 12 years that I have known and closely worked with Dato' Vijay, I have experienced such a life-changing. Like the AFC Champions League, QNet also provides a platform that allows our partners to achieve big. Now you too can dream, perform, achieve. குளோபல் பிராண்டிங் அப்படின்ற காரணத்துக்காக QI நிறுவனம் வந்து பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் வந்து பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடும் செய்திருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து டிஸ்னி ஆன் ஐஸ், GP2, ஷாலின் வாரியர்ஸ், பேட்மிண்டன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், கிரிக்கெட் பிளேயர் முத்தையா முரளிதரன் அப்படின்ற நிறைய இருக்கு. அதோடைய அடிப்படை காரணம் என்ன டாக்டர்? ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொன்னது வேறு காரணங்கள் உண்டு. முதலாவது பேட்மிண்டன் என்றால் நான் ஒரு மலேசியனாக இருக்கேன். பேட்மிண்டன் எனக்கு ரொம்ப மனசால பிடிச்ச விஷயம். அதுக்காக டாக்டர் பஞ்ச்குனால் எங்களை அழைச்சார், கூப்பிட்டார். 2 வேர்ல்ட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ஸை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணோம். QI IBF வேர்ல்ட் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்னு சொல்லி பர்மிங்ஹாமில் முதல் ஆரம்பித்து 2003, அப்புறம் திரும்பி மெட்ரிட்டில் 2006 நாங்கள் ஸ்பான்சர் பண்ணோம். அண்ட் அது அப்போ டாக்டர் ஸ்ரீ அசாலினா தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அந்த நேரத்தில் நாங்கள் செஞ்சது. அது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். This is the second time that we have done this. Well, our association with badminton goes way back to when we launched in Indonesia.
I am a personal best fan of Rudy Hartono and Dato Pancha, two of my great icons when I was growing up. As Dato Azalina mentioned earlier, a lot of entire generation grew up on these people. Every time Panch Kunal, Dato Panch met Rudy Hartono, it was a legendary event. And so it was in great awe that I was standing between the two of them in Jakarta one day. And that resulted eventually in the QI Group sponsoring the first event. But today, we are talking about the first time the QI Group, as a Malaysian company, is making it a Malaysian world-class IBF tournament. And that is the essential difference. முத்தையா முரளிதரன் அவர் ஒரு தமிழர், அதான் முக்கியம். அண்ட் ஒரு தமிழர் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு இந்த கிரிக்கெட், வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் இவ்வளோ ஒரு தூரமாக இவ்வளோ ஒரு அவர் ஒரு வேர்ல்டு ஐகான்னு சொல்லலாம் இந்த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். அதுக்காக நான் சந்தித்தேன். அவர் இப்போ ஒரு நண்பராக இருக்கிறார். அவரோட நான் ஏதாவது செய்யணும் என்று நாங்கள் ரெண்டும் இந்த பிராண்ட் அம்பாசிடர்ஷிப் என்று ஆரம்பித்தோம். Hi, I'm Muthaya Muralidharan. I was born in Naturampa, a small town near Kandy. My father was a biscuit maker and I am the eldest of 4 sons. Today I'm deeply honored to be referred to as the greatest test bowler and highest wicket taker in the history of One Day International. GP2 என்று ஆரம்பித்தது ஒரு 5 வருஷம் முன்னால். அதுக்கு முன்னால் நாங்கள் இந்த மொனாக்கோ F1 ஈவெண்ட்டுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருஷம் போயிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் GP2 ஒரு சந்தர்ப்பம் வந்தது. எங்கள் சொந்த டீம் ஆரம்பிக்க QI மெரிட்டஸ் என்று நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ 5 வருஷமாக GP2வில் நாங்கள் படிப்படியாக மேலே வந்துகிட்டே இருந்து போன தடவை போல் பொசிஷனாக எடுத்தோம் GP2வில். அண்ட் இப்போ F1ல் ஈடுபடலாம் என்று இந்த நோக்கத்தோடு நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். குளோபல் பிராண்டிங் எங்களுக்கு சும்மா அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக இல்லை. நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ், வேர்ல்ட் குளோபல் ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் அதை சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர்ஷிப்பாக அப்படி வந்துட்டு இருந்தால் அது ஒரு தனிமுறையாக ஒரு மெசேஜ் அனுப்புது. அது தனிமுறையாக அது உலகத்துக்கு பூரா சொல்லுது, நாங்கள் ஒரு கம்பெனியாக வந்து இருக்கிறோம், நாங்கள் ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு இந்த பதவி வந்து இருக்கு அப்படின்ட்டு சில மெசேஜுகள் அனுப்புறது ஒரே சமயத்தில். அது எங்களுக்கு எத்தனை மடங்கள் திரும்பி வரும். நாங்கள் மற்ற சப்ளையர்ஸ் மூலமாக, கஸ்டமர்ஸ் மூலமாக ஒரு நம்பிக்கை வருது, ஒரு மரியாதை வருது. Your goal is to get across. You need to be there. That's where you learn. If you're in a burning building and you had to jump, you don't think twice. To allow you to learn the most, if you allow yourself, I'm going to learn, it's going to be fun, and they will add this to another one and another one and another one, and they will change. And when they change, they will change the world that we live in. 5-6 வருஷமாக டிஸ்னி ஆன் ஐஸ் நாங்கள் ஆரம்பித்து அங்கே எங்களோட சப்சிடரி கம்பெனி என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி ஒன்று இருந்தது. அது மூலமாக டிஸ்னி, வால்ட் டிஸ்னி ஆன் ஐஸ் ப்ரோக்ராமை கொண்டு வந்தோம். அது ஒரு 5 நாட்டுக்கு கொண்டு வந்தோம். இந்த மலேசியா, சிங்கப்பூர்,
தாய்லாந்து, இந்தோனேஷியா அப்படின்ட்டு. ஸோ மலேசியாவில் ஒரு அஞ்சு வருஷமாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது பல விரும்பி வருவார். அவரோட பேர பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம், அதுக்காக வாருது. ஸோ ஒரு சமயம் நாங்கள் பேசிட்டு இருக்க சமயம் அவர் கொஞ்சம் விசாரித்தார். நாங்கள் என்ன கம்பெனி இங்கே இருக்கோம், ஹாங்காங்கில், எதுக்காக ஹாங்காங்கில் இருக்கீங்க, திரும்பி மலேசியாவுக்கு வரணும்ன்ட்டு கொஞ்சம் பேசினார் எங்களோட. கொஞ்சம் ஆர்வத்தோட பேச நாங்கள் முதலாக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னால் பேசினது. அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் திரும்பி வந்தார். திரும்பி வந்து முதல் கேள்வி, நீங்கள் வந்துட்டீங்களா மலேசியாவுக்கு? ஸோ நாங்கள் சொன்னோம் இல்லை இன்னும். ஸோ இந்த தடவை கொஞ்சம் கூட ஊக்கத்தோட சில மினிஸ்டர்கள் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கள மந்திரிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி மலேசியன் ஆக்களை நாங்கள் திரும்பி கொண்டு வர வேண்டும், ஆனால் மலேசியா மஸ்தி பாபாலே. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம், ஆராய்ச்சி பண்ணோம். அண்ட் குளோபல் ஹெட் குவார்ட்டர்ஸ், பேக்ரூம், ஆப்ரேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ரோக்ராமில் நாங்கள் ஈடுபாட்டு முக்கால்வாசி ஆப்ரேஷன்ஸை இப்போ மலேசியா கொண்டு வந்து இங்கே ஒரு கட்டடமாக வாங்கியிருக்கோம். ஒரு 14 மாடி கட்டடம் பட்டாலிஞ்சாயன. அதில் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லா வேறு கம்பெனிஸ், சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து கூடி ஒரு பில்டிங்கில் இருக்கலாம் என்று அந்த திட்டத்தோடு ஆரம்பித்து இப்போ வந்திருக்கோம். ரிதம் ஃபவுண்டேஷனை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏனென்றால் உங்களுடைய QI நிறுவனம் வந்து பல பொது நல சேவையில் வந்து ஈடுபட்டு இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் விவரிக்க முடியுமா? நாங்கள் ரிதம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்ததே, நாங்கள் கம்பெனி ஆரம்பித்த சமயமே அதே சமயத்தில் ஆரம்பித்தது. எங்கள் கம்பெனியில் ஒரு பாகம், ஒரு தொகை ஒவ்வொரு வருஷமும் நீடி காசஸ் இல்லாட்டி சோஷியல் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு பார்த்து நாங்கள் கொடுத்துட்டே வந்தது. அது ஒரு 5 வருஷம் தாண்டி ரிதம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தோம். மலேசியா குஜரட்னம் ஃபவுண்டேஷன் வந்து நாங்கள் பேர் கொடுத்தது ஏனென்றால் என்னோட தாப்பனருக்கு சமர்ப்பணமாக அவரோட வாழ்க்கை, அவரோட தியாகங்கள் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த பொதுவாக நாட்டு இளைஞர்களுக்கு. அவர் தான் இந்த HY வந்து ஹிந்து யூத் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தவர். அதுக்கு முன்னால் மலேசியன் யூத் கவுன்சிலுக்கு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தவர். இதெல்லாம் அவர் அடைஞ்ச பெருமைகள் எனக்கு பெருமையாக இருந்தது. அது குஜரட்னம் ஃபவுண்டேஷனாக நாங்கள் ஆரம்பித்தது. நான் பாராட்டுகின்றேன். ஏன்னா அவருக்கு என்னை பெருமைப்படுத்துகின்றார் என்று சில நேரம் நான் சொல்லுவேன், ஏன் அப்பா என்னைய பற்றி பெருமையாக பேசுகின்றார்? அதுக்கு அவர் சொல்லுவார், அப்பா உங்களை பற்றி அவங்க அறியவில்லை, பலர் அறியாமல் இருக்கின்றார்கள். நீங்கள் செய்த பெரிய தொண்டுகள் எல்லாம் அவர்கள் எல்லாம் மறைமுகமாக இருக்கின்றது. அதை வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய உணர்ச்சி. நீங்கள் எனக்கு இவ்வளவு நன்மை எனக்கு கொடுத்திருக்கீங்க, அந்த நன்மை மற்றவர்களுக்கும் சார வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆகினால இந்த ஒரு நோக்கத்துடன் தான் நான் வந்து இப்படி உங்களோட பேரில் இந்த விஜயரத்னம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன். Both me and my husband, Dr. Vijay Ishwaran, I think we both come from families who's always given back to the society.
So I think we grew up always seeing people walking in and out of house and for some help or the other from our parents. So I think that was the foundation for both of us. So this foundation itself was started by Dato to continue the philanthropic work that has been done by his father, Mr. Vijayaratnam. ஆன்மீகம் நாங்கள் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. ஆன்மீகம் வாழ்க்கையிலே ஆன்மீகம் வச்சுதான் மேலே வர வேண்டும். இப்போ இந்த உடல் எங்களுக்கு ஒரு மோட்டோகார் மாதிரி. எப்படியாவது ஒரு காலம் இந்த மோட்டோகாரை விட்டுதான் விடணும். அது ஒரு கட்டையாக மாறி திரும்பி சாம்பலாக போய் பூமிக்கே திரும்பி போயிடும். அதுக்காக அப்போ வேற என்ன நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் என்றால் அது என்ன மற்றவங்களுக்கு எல்லாட்டி எங்களோட குடும்பம் எங்களோட பிள்ளைங்களுக்கு சமுதாயத்துக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் ஒரு வாழ்க்கை என்ன மாதிரி வாழ்க்கை இப்போ வாழ வேண்டும் என்றால் இப்போ சரித்திரத்தில் படித்தா விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், சங்கராச்சாரியா, ராமானுஜா இவங்கெல்லாம் படித்தா இல்லாட்டி நெல்சன் மண்டேலா இல்லாட்டி மார்ட்டின் லூதர் கிங், மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் படித்தா இப்போ அவங்க உடல் சாம்பலாக போயிட்டு. ஆனால் அவங்களோட உணர்ச்சிகள், அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட புத்தகத்தில் எழுதி வச்ச கருத்துகள் இதுதான் அவங்களோட லெகசின்னு சொல்றது. தமிழில் அது என்ன வார்த்தைன்னு தெரியல. ஆனால் லெகசி, அந்த லெகசி நாங்கள் விடணும் என்றால் ஆன்மீகம் தான் எங்களுக்கு ஒரு மிக சிறந்த தூள். அவரு நிறைய இந்த தெய்வீக வழியில நாங்கள் சொல்றதுனால பல ரீதியில கதைக்கிறதுனாலையும் அப்பொழுது பெரியவர் ஒருவர் எங்களோட இருந்தார், சைவப்பெரியார், அவரும் எங்க கூட இருந்திருக்காரு. அப்பவும் அவர் நிறைய இந்த தெய்வ சொல்றதுனால பல விதத்துல அந்த எஜுகேஷன் அதுல இருக்கு. ஒரு கஷ்டம் வந்தா ஒரு எது வந்தாலும் தெய்வத்துமே அது கட்டாயம் முயற்சி திருவினையாக்கும். அப்படி இப்படியும் இந்த இதுகளையும் நிறைய படிச்சிருக்காரு, சொல்லியிருக்கோம். மற்றதும் படிச்சிருக்காரு. படிக்கும்போது ராமகிருஷ்ணா மிஷன்ல இருந்திருக்காரு சிங்கப்பூர்ல. அங்கே அந்த சுவாமி வந்து அவருக்கு ரொம்ப பழக்கம். இங்க வந்தப்புறம் எங்களுக்கும் நிறைய சுவாமிகளோட ஈடுபாடு உள்ளதுனால வீடுகள்ல வந்து இருக்கிறதுனால இவருக்கும் அந்த தொடர்ச்செல்லாம் நிறைய இருக்கு. நீங்கள் வந்து இந்த ஃபியர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகமும் இந்த திங்கிங் ஜோன் அப்படின்ற இன்னொரு புத்தகமும் மொத்தம் 2 புத்தகங்களும் நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா? எந்த காரணத்தினால நீங்க எழுதுங்கிறது உங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு புத்தகம் எழுதணும் என்று ஒரு நோக்கத்தோட இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கையில முடிக்கையில அது தானாலே இயற்கையாக ஒரு வகையா வந்ததுன்னு சொல்லலாம். ஏனென்றால் நான் இந்த மௌனம் என்று ஸ்பியர் ஆஃப் சைலன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் என்டரிங் த ஸ்பியர் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்றது. இந்த மௌனம் என்று நான் சில கருத்துக்களை எழுதி அது தானாலே ஒரு மாடியூல் என்று ஒரு லெவலுக்கு வந்திருந்தது.
அது செக்ஷன் 1 செக்ஷன் 2 அப்படின்னு எழுதி ஒரு பாகமாக வந்து நான் அது முதலாக ஒரு புக்லெட்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அதை துபாயில் ரிலீஸ் பண்ணிட்டு முதலாக அண்ட் அந்த 1000 காப்பீஸ் ஒரு 2 கிழமையில் முடிந்து. அண்ட் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு உணர்ச்சி வந்தது. இது நான் கூட முயற்சி பண்ணி இது இன்னொரு தகுதிக்கு எடுக்க வேண்டும், இது ஒரு புத்தகத்தை முடிக்கலாம் என்று உட்கார்ந்து கணப்பேரோட ஒரு அளவாக இன்னொரு 6 மாதம் 8 மாதங்கள் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் எடுத்து அந்த புத்தகத்தை முடிந்து நியூயார்க் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர், வேர்ல்ட் புக் எக்ஸிபிஷன், புக் எக்ஸ்போன்னு சொல்லுவாங்க, அதில் நாங்கள் அதை லான்ச் பண்ணோம். His definitive book, The Sphere of Silence, contains the distillation of wisdom through the ages. And it's amazing, every time you read the book, you find something new and inspiring. I bless him. The legion of admirers and followers bless him for giving us this extraordinary book, his extraordinary thoughts, which will stand us and our business partners, our friends, our family, our loved ones in good stead. Even those who are unconnected with the business find this book extraordinary. I thank him from the bottom of my heart for giving this to us. He reached our hearts by his thoughts, and I am one of the fans and I'm one of the people who is using his book, The Sphere of Silence, and I have changed because of silence and because of the Sphere of Silence and because of Dato Vijay. Thank you very much, Dato, and you just not reached me, you reached a lot of people, thousands of people there in Oman. அவனுக்கு வளர்ச்சி என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து கொண்டே இருந்தான். நாள்தோறும் என்னுடைய முறைகள், நான் எந்த நிலையில் வாழ்கின்றேன் என்றெல்லாம் அவன் கவனிச்சு கொண்டே வரான். என்னுடைய சிநேகிதர்கள் வருபவர்கள் அங்கு அவர்களோடு பேசுவதும் என்ன விஷயத்தை பேசுகின்றோம் என்றெல்லாம் சிந்திக்கும் பொழுது அவனுக்கு ஒரு அதிசயம், ஏன் அப்பாவோட இப்படியெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, அப்போ பெரிய விஷயங்கள் தான் பேசுவான் மனிதன் என்று அப்பொழுது அவன் நினைத்து விட்டான். சின்ன குழந்தைகள், ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், சிநேகிதர்கள் அவர்கள் எல்லாம் கூட்டி ஒன்றா சேர்த்து கதையெல்லாம் சொல்லுவார். எல்லாரும் சுற்றி உட்காந்துருவாங்க. அவரை விட மூத்தவங்களும் பெண்ணும் ஆணும் உட்காந்துருவாங்க. ஒரு கூட்டத்தை சேர்த்து கதை சொல்ல தெரியும் அந்த சின்ன வயதுலேயே. அப்போ அந்த கசின்ஸ் எல்லாம் வெட்டிங் அங்கங்கே போனோம்னா எல்லாரையும் திரட்டி செய்வார், அதெல்லாம் செய்வார். ஸோ ஆல் பி குவைட், எல்லாம் ரொம்ப சத்தம் இல்லாமல் இருந்து ஒரு கதைகளை கேட்பாங்க. அந்த குணம் இருக்கு, லீடர்ஷிப் இருக்கு அப்பவே. அதோட இன்னொரு முக்கியமானது, நாங்கள் ட்ரெங்கானூரில் இருக்கும் பொழுது டும்மன் என்ற ஊரில் இருந்தோம். அங்கே அந்த வீடுகளில் இந்த முகக்கண்ணாடி, நாங்கள் அந்த மேசை இருக்கு, அந்த முகக்கண்ணாடி மேசை, அதில் இந்த கண்ணாடியில் இருக்கும், முழு கண்ணாடியில் இருக்கும் இந்த மேசையெல்லாம். அப்போ இவரும் தம்பியும் அந்த ரவு சாப்பாட்டுக்கு பிறகு அவங்களோட ரூம்ல இருந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அங்கங்கிற ரூம்ல அந்த பக்கம் இருக்கிறோம். திடீர்னு ஒரு பெரிய சத்தம் ஓடி என்னன்னா இவர் காலால ரத்தம் ஊற்றுது. என்ன ரத்தம் ஊற்றுதுன்னு உடனே டாக்டருக்கு கூப்பிட்டு உடனே கூட்டிட்டு போயிட்டாங்க. அவருக்கு தையல் தைக்கவோ எதுக்கோன்னு. ஆனால் ஏன் ரத்தம் மற்றவரை கேட்க சின்னவரை அவர் சொன்னார், அண்ணன் எனக்கு கதை சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்னார், உனக்கு தெரியுமா, நான் உலகை ஆளும் அரசனா, அதாவது இங்கிலீஷ்ல சொன்னார், when I become the king of the world, இந்த உலகத்துக்கு நான் அரசனா வரும் பொழுது இப்படிதான் நான் பேசுவேன்னா அந்த கையை தூக்கி ஒரு அடி அடிச்சாரோம். அந்த கிளாஸ் உடைஞ்சு போச்சு. அது ஒரு துண்டு அப்படியே போய் காலை வெட்டிடுச்சு. இப்போ அதை இவன் சொல்லிட்டு சொன்னார் எங்களுக்கு, when I become the king of the world, I will, அது அடி ஒரு அடி அடிச்ச அடியில் காலை வெட்டிடுச்சு. அப்புறம் நான் நினைச்சேன் அவனுடைய நோக்கம் ரொம்ப டீப்பா இருக்கு. ஆனால் விளையாட்டா இருந்தாலும் நாங்கள் அதை நினைக்க கூட மாட்டோம். அது ஒரு அதிர்ச்சி தான் அப்ப. அப்படி ஆனால் புக்ஸ்ல நிறைய சின்ன வயதிலே வாசிப்பார். So there is a saying that behind every successful man
there is a woman. Yes. So could you please tell us about your other half, Dr. Umayal Iswaran? She is more than my other half. She is, in fact, she completes me. She makes me whole. She is the, inspiration that drives me. Not that that is means that there is a supreme harmony, in the existence. It means that we discuss a lot, we argue a lot, but she continues to be the things that I am not, and that brings balance into who I am today. And many times along the way, our path has not been easy. We had to struggle. At the very beginning, when I chose to walk away from a 9-to-5 job and start my own business per se, she basically, stood by my decision. She stood by me. She's always stood by me. And it is a powerful thing to have another person who shares her strengths with you. And therefore, you actually, I think the greatest thing I could say about her is that she is my best friend. Dr. Umayal Iswaran! Tonight we're going to talk about passion. If she has a passion for beauty and she has a passion for excellence, she also has a passion to do service. And that's exceptional, that I have learned from over the years as well. And she does it without expectation. I was happy with simple things, and his ambitions were big. And I always thought, because we were simple people, we started from the ground, working for someone. You are happy just being able to go to the stalls, go kopitiam. Those are simple things that I was happy with, and he was too. But I was always thought that, his ambitions were so big. How are we going to get? But he was always so focused. He knew what he wanted. And you always, as a woman, you're being very practical. And you're thinking, okay, what's that? And I never knew. I knew that he can get there because that much of determination that he always had. And with all the ups and downs that we have gone through and all the sacrifices he's made, I think end of the day for both of us, it's not about just success and money. It's also about who you are and the satisfaction that gives us by changing the lives of hundreds and thousands of people out there. And he's actually a very simple man. For all that he is when he's as a corporate person, he just comes home and he still wants his favorite food on the table, and he wants all of us with him, and we are still talking simple things and enjoying those simple things in life. And he is my best friend. Is something wrong with him or with me? Who's crazy? So if you don't have enough trouble, then you are in trouble. The difference between a good salesman and a great salesman is the number of times he has been rejected. You get challenges along the way that challenge you, then recognize it as a gift. Room work is not about the floor, it is about yourself. If that is being crazy, then that's what you should do. நம்முடன் நடத்திய சந்திப்பில் டாக்டர் விஜய் ஈஸ்வரன் தமது வர்த்தக சாம்ராஜ்யத்தை குறித்து விவரித்தார். கட்டுப்பாடு,
ஆன்மீக வாழ்க்கை முறை மற்றும் மகாத்மா காந்தி தமது வாழ்நாளில் பின்பற்றிய கொள்கைகளின் தாக்கமே அவரது வெற்றிக்கு மூல காரணங்களாகும். தற்போது 5 மில்லியனாக இருக்கும் குவெஸ்ட்நெட் நிறுவனத்தின் விற்பனையாளர்கள் இன்னும் பல மடங்குகளாக உயர்த்துவதற்கு அவர் எண்ணம் கொண்டு அதற்காக ஈடுபட்டும் வருகிறார். அவரது எண்ணம் ஈடேற நமது வாழ்த்துக்கள்.